திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 140 கூடல் காண்டம் நான்மாட கூடல் ஆன படலம் பகுதி 2. கூடல் காண்டத்தின் ஆரம்பத்தில் பரசிவ வணக்கம் மற்றும் சிவசக்தி வணக்கம் என்று அமைத்த ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நான்மாட கூடலான படலத்தை விவரிக்க ஆரம்பிக்கின்றார். பிரகாசிக்கும் சந்திரனை தரித்த ஜடைமுடியை உடைய சோமசுந்தர கடவுள் வருணன் விடுத்த கடலை வற்றச் செய்தருளிய திருவிளையாடல் இது. அதனை யாம் உங்களுக்குச் சொன்னோம் என்று கூறியருளிய அகஸ்திய மாமுனிவர் இனி நான்மாட கூடல் ஆன படலத்தை விளக்க ஆரம்பிக்கின்றார். முனிவர்களே, தான் விடுத்த கடலை சிவபெருமான் ஏவிய 4 மேகங்களும் உறிஞ்சி வற்றச் செய்ததை அறிந்த வருணன் தனக்கு கீழ்ப்பட்டு இருக்கின்ற 7 மேகங்களை மதுரை மாநகர் மீது ஏவி விடாது மழை பொழியும்படி செய்து மதுரை நகரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அவ்வாறு வருணன் ஏவிய 7 மேகங்களையும் எம்பெருமான் சோமசுந்தர கடவுள் அனுப்பிய 4 மேகங்கள் தடுத்து அந்த 4 மேகங்களும் மதுரைக்கு 4 மாடங்கள் போன்று இருந்து நான்மாட கூடலாக செய்தருளிய திருவிளையாடலை இனி யாம் உங்களுக்கு சொல்கின்றோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் கூறியருளுகின்றார். சந்திரன், குற்றம் செய்த சந்திரன் இறைவனை சரணடைந்த போது அவனை குற்றம் செய்தவன் என்று கருதாது சிவபெருமான் அந்த சந்திரனை சிரத்தின் மேலே அணிந்து கொண்டார். அதே போன்று யாவராக இருந்தாலும் அவர்கள் என்ன குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் இறைவனின் திருவடியிலே சரணம் அடைந்து விட்டார், அவரை அலங்கரிப்பார் எம்பெருமான். அதுவே நான்மாட கூடலான படலத்தின் சாரம். தவறு செய்த வருணனையும் ஆட்கொண்டு அருளுகின்றார் எம்பெருமான் இந்த படலத்தில். அதனை விளக்கும் முகமாக கதிர்மதி மிளைந்த வேணி என்று சந்திரனை தலையில் சூடிய சோமசுந்தர பெருமான் என்று இந்த முதல் திருப்பாடல் ஆரம்பிக்கின்றது. சந்திரனின் குற்றத்தை பொறுத்தருளி தன் தலைமீது சூடிக்கொண்டது போல வருணனின் குற்றத்தையும் பொறுத்தருளி அதோடு வருணனுக்கு ஏற்பட்ட மிக பெரிய வயிற்று நோயையும் போக்கியருளி ஆட்கொண்ட சோமசுந்தர பெருமானின் கருணையை கூறுகின்ற படலம் இது. கடல்களுக்கெல்லாம் தலைவனாகிய வருணன் தான் அனுப்பிய கடல்களெல்லாம் சிவபெருமான் அனுப்பிய மேகங்களினால் உறிஞ்சப்பட்டதை தெரிந்து கொண்டு வெட்கப்பட்டான். அதோடு 2 விழிகளும் சிவக்க கொதித்து எழுந்தான். கடலுக்கு அடியில் இருக்கின்ற வடவாமுகாக்னி அது கொதித்தெழுந்து கடலை வற்றச் செய்வது போல மிகுந்த கோபம் கொண்டு எழுந்த வருணன் அந்த கோபத்தீயால் வெந்து வருந்தினான். தனது மானமும் வலிமையும் குறையாதவனாகி மிக்க கோபம் கொண்டு நின்றான். தண்ணிய நீர் சூழ்ந்த மதுரை என்கின்ற பழைய திருநகரில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரது திருவிளையாடலை சிறிதும் தெரிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் மீண்டும் வருணன் மதுரை நகருக்கு தீங்கு செய்ய எண்ணினான். 7 மேகங்களையும் அழைத்தான். 7 மேகங்களே, நீங்கள் மதுரையின் மேலே சென்று மதுரை நகர் முழுவதும் மழை பொழிந்து விரைவாக மதுரையை அழியுங்கள் என்று கட்டளையிட்டான். சப்த மேகங்களும் கடலில் இருக்கின்ற நீரையெல்லாம் உறிஞ்சி உடல் கருகி மேலே எழுவது போல மிகுந்த தண்ணீரை ஏற்றுக்கொண்டு சூழ் கொண்டு தங்களது வெண்மை நிறம் கருமை நிறம் ஆகும்படி மிக பெரும் தண்ணீர் பெருக்கை ஏற்றுக்கொண்டு மின்னலை வீசி 8 திசைகளும் ஆகாயமும் செவிடுபடவும் பாதாள லோகமும் பூலோகமும் பிளவுபடவும் அஷ்டகுல பர்வதங்களும் பொடிபடவும் மேருமலையும் சாயும்படியும் ஊழிக்காலத்தில் வெடிபட்டு உடையும் அண்ட கடாகத்து ஓசை போல கோஷித்து மிகப்பெரிய இடி இடித்து விழவும் கடல் சூழ்ந்த பூமியை தாங்கும் ஆதிசேஷனும் தன் 1000 படங்களில் இருக்கின்ற சிரோ மாணிக்கங்களை சிதறி தனது உடலை நெளிக்கவும் திசைகளில் நின்ற முகப்படாம் அணிந்த பெரிய அஷ்டதிக் கஜங்கள் நிலை கெடும்படியும் நடுங்கும்படியும் 7 மேகங்களும் கிளம்பின. வெண்ணிறம் பொருந்திய நீற்றினை வெளியே பூத்து மத்தளம் போல பருத்த பூசணிக்காய் போல தெளிந்த மழை துளிகளை சிந்துகின்றன. மதுரை மாநகரத்தின் மேலே இருந்து பளிங்கு கல்லால் ஆன தூண் போன்று
மிகப்பெரிய மழை தாரைகளை பொழிகின்றன 7 மேகங்களும். மேலே இருக்கின்ற நட்சத்திரங்களாகிய மீன் கூட்டங்களோடு அலைகளில் துள்ளிச் செல்கின்ற மீன் கூட்டங்கள் தாவி விழும்படி 7 மேகங்களும் மதுரை நகருக்கு மேலே எழுந்து மழையை பொழிகின்றன. கோஷித்து எழுந்த சப்த மேகங்களும் சராச்சரங்களையெல்லாம் சூழ்ந்து புறத்தில் போர்த்தன. உலகம் முழுவதும் அழிக்கும்படி சென்ற ஒப்பற்ற திருவுருவம் கொண்டருளிய பிரளயகால ருத்ரமூர்த்தியைப் போல ஆகாயமும் பூமியும் 8 திசைகளும் மறைபடவும், பார்த்த கண் இருள் நெருக்கத்தால் செல்லாது ஒளியவும் பரவிய இருளை அம்மேகங்கள் வெளிப்படுத்தின. பசிய கிரணங்களை வீசும் மரகதங்களையும் கரிய ஒளியை வீசும் நீல ரத்னங்களையும் திரண்ட வெள்ளிய நட்சத்திரங்கள் போன்ற முத்துக்களையும் அழகிய தங்க குப்பைகளையும் சிவந்த கிரணங்களை உடைய பத்மராகங்களையும் பவளங்களையும் வித்யாதர ஸ்திரீகள் தமக்குரிய கணவர்களோடு பிணக்குற்று வெறுத்து கழற்றி வீசின ஆபரணங்களைப் போல சப்த மேகங்களும் அஷ்ட திக்குகளிலும் மழையை சொரிந்தன. அச்சத்தை தருகின்ற பெரும் காற்று அடித்து தாக்க விரைவாகச் செல்கின்ற 7 மேகங்களும் கொடிகள் கட்டிய மாடங்கள் நெருங்கிய நெடிய மதுரை நகரத்தை சூழ்ந்து போர்க்கன. ஒப்பில்லாத செங்கோலை செலுத்தி உலகம் முழுவதையும் பாதுகாக்கும் அபிஷேக பாண்டியனார் மற்றும் அந்நகரில் இருப்பவர்கள் அனைவரும் உலகம் முழுவதும் அழியும் சம்ஹார காலம் இந்த காலமோ என்று மயங்கி சோர்ந்தார்கள். சோமசுந்தர கடவுளே தனக்காக முன்னமே செய்தருளிய திருவிளையாடலை தெரிந்து வைத்திருந்த அபிஷேக பாண்டியனார் நெற்றிக்கண்ணை உடைய அச்சோமசுந்தரமூர்த்தியே இனிமேலும் நம்மை காத்து அருளுவார் என்று புண்ணிய ஸ்தலமாகிய அம்மதுரையில் உள்ளவர்களோடு விரைவாக மதுரை திருக்கோயிலை அடைந்து விண்ணுலகத்திலிருந்து இழிந்த இந்திர விமானத்தின் கண் திருக்காட்சி தருகின்ற ரிஷபவாகனராகிய சோமசுந்தர கடவுள் திருவடிக்கீழே சாஷ்டாங்கமாக பணிந்தார் அபிஷேக பாண்டியனார். எம்பெருமானிடம் முறையிடுகின்றார் அபிஷேக பாண்டியனார். ரிஷப வாகனத்தை உடையவரே, ஹாலகால விஷத்தை பானம் செய்த ஸ்ரீகண்டத்தை உடையவரே, கங்கா நதியை தாங்கிய சடை முடியை உடையவரே, யமனை உதைத்தருளிய திருவடியை உடையவரே, மகாமேருவாகிய வில் படையை உடையவரே, அடியேங்களது துன்பத்தை விலக்கி ஆட்கொண்டு அருளும் நடையினை உடையவராகி எங்களது நல்ல உயிர்களை காத்தருள வேண்டும் பெருமானே என்று முறையிடுகின்றார். விடையினை, ஆலமுண்ட மிடற்றினை, கங்கை தாங்கும் சடையினை, கூற்றை வென்ற தாளினை, மேரு சாப படையினை, அடியேன் துன்பப்பாட்டினை நீக்கி ஆளும் நடையினை ஆகி எங்கள் நல் உயிர் காத்தல் வேண்டும் என்பது அந்த திருப்பாடல். இவ்வாறு விண்ணப்பம் செய்யவும் பாண்டியர்களுக்கு சம்பவிக்கும் துன்பங்களை எக்காலத்திலும் தீர்த்தருளுகின்ற சோமசுந்தர கடவுள் முன்பு போலவே புஷ்கலாவர்தம் முதலான 4 மேகங்களையும் தன்னுடைய ஜடாமுடியிலே தங்கியிருக்கின்ற இந்த 4 மேகங்களையும் பார்த்தருளி, நீங்கள் தொன்று தொட்டு விளங்கும் இந்த மதுராபுரியின் 4 எல்லைகளிலும் சூழ்ந்து 4 மாடங்களாக இருந்து 7 மேகங்கள் பொழிகின்ற மழையிலிருந்து மதுரை மாநகரை காத்து அந்த 7 மேகங்களையும் விலக்குங்கள் என்று கட்டளையிட்டு அருளினார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர். சந்திரனை நெடிய சடையில் தரித்த சோமசுந்தர பெருமான் ஏவிய 4 மேகங்களும் வந்து 4 மாடங்களாகி வளைந்து 4 திசைகளிலும் சூழ்ந்து தாமே மதுரை மாநகருக்கு மேலே ஒரு குடிசையாகி ஒன்றுபட்டு மாட வரிசைகளும் கோபுரங்களும் செய்குன்றுகளும் கால்கள் போல சுமக்க பெரிய அந்த மதுரை மாநகர் முழுவதையும் போர்த்து மூடி விளங்கின எம்பெருமான் ஏவிய 4 மேகங்களும். வளைந்து 4 திசைகளிலும் மேகங்கள் சூழ்ந்து இருக்கின்றதே, இதனை 2 யோஜனை தூரம் சுற்றிலும் வளைந்து என்று வடமொழி ஹாலாசிய மகாத்மியம் கூறுகின்றது. இந்த 4 மாடங்களின் உள்ளும் மதுரை நகர வாசிகளும் மந்திரிகளும் பாண்டியனாரும் அவருடைய சதுரங்க சேனைகளும் சரம் அச்சரங்களாகிய அனைத்தும் தங்கி முந்தைய தினத்தில் உண்டாகிய இன்பத்தை காட்டிலும் அதிக இன்பத்திலே மூழ்கி நன்றாக இருந்தனர். எம்பெருமான் ஏவிய 4 மேகங்களும் மதுரை மக்களை காக்க
அந்த மேகங்களின் அடியில் மதுரை மக்கள் நன்றாக இன்பமாக இருந்தனர். எவ்வளவு இன்பம் என்றால், அந்த ஊழிக்காலத்தில் உமாதேவியாரை அர்த்தபாகமுடைய சிவபெருமான் திருவடி நீழலிலே இரண்டரக் கலந்த முக்தான்மாக்களைப் போன்று முக்தி இன்பத்தை அனுபவித்து இருந்தார்கள் மதுரை மாநகர மக்கள். மூங்கில்கள் நெருங்கிய மலை உச்சியில் பெய்கின்ற மழை துளிகள் உடைந்து துள்ளுவது போல வருணன் ஏவிய சப்த மேகங்கள் பொழிகின்ற மழை துளிகளெல்லாம் இறைவனார் ஏவிய 4 மேகங்கள், அவை மாடங்களாக இருக்க அவைகளின் மேலே விழுந்து உடைந்து துள்ளி அப்புறமாக போய் விழுந்தன. தங்களிடம் உள்ள எல்லா தண்ணீரையும் பொழிந்து வருணன் ஏவிய 7 மேகங்களும் தண்ணீர் இல்லாமல் வறண்டு நாணி நின்றன. வருணனும் தனது செயல் தோல்வியடைந்ததை பார்த்து நாணமுற்று அசைவர நின்றான். நடுங்கி மிகுந்த அச்சமும் நாணமும் அதிகரிக்க மானம் ஒழிந்து தன் மனத்துள்ளே ஒரு அறிய முடியாத ஒரு மகிழ்ச்சி வந்தடைவதை வருணன் உணர்கின்றான். அது எம்பெருமான் வருணன் மேல் வைத்த திருக்கருணை ஆகும். எம்பெருமானின் திருவருளினால் வருணனின் உள்ளத்திலே நல்ல ஞானோதயம் உண்டாகவே வருணனானவன் பொற்றாமரை தீர்த்த குளத்திற்கு, அந்த திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு வந்து சேர வேண்டும் என்று நினைத்தான். பொற்றாமரை தீர்த்தத்திற்கு பக்கத்தில் வருவதற்கு முன்னேயே, பொற்றாமரை தீர்த்தத்தின் கரையை வந்து சேர்வதற்கு முன்னேவே தன்னை இதுவரை பீடித்திருந்த சலோதரம் என்கின்ற பெரிய வயிற்று நோய் நீங்கியதை உணர்ந்தான். பிறகு அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அவித்யையும் நீங்கப் பெற்றான். அவித்யை நீங்கப் பெறவே நீங்காத பேரன்பு சோமசுந்தர பெருமானின் மேலே எழுந்தது. அது இறைவன் வைத்த கருணையால் அவன் உள்ளத்திலே அந்த பேரன்பு எழுந்தது. அதே நீங்காத பேரன்புடன் சோமசுந்தரேஸ்வரரை அர்ச்சிக்கத் தொடங்கினான், வழிபடத் தொடங்கினான். வருணனானவன் பொற்றாமரை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்தான் என்று பார்த்தோம். ஸ்நானம் செய்து பரிசுத்தமாகிய விபூதி என்கின்ற திருவெண்ணீற்றினை அணிந்து ருத்ராட்ச கண்டிகை தரித்து ஆகாச கங்கை முதலான தீர்த்தங்களையெல்லாம் நல்ல பசும் பொன்னால் செய்த கலசத்திலே ஏந்தி அதிலே வாசமும் ஊட்டி அந்த நீரை வார்த்து ஒரு பக்கலில் நதி மங்கையர்கள் கொடுக்க குளிர்ச்சி பொருந்திய மலர்களையும் சந்தனத்தையும் வாசனை திரவியங்களையும் ரத்னாபரணங்களையும் பசிய பீதாம்பரத்தையும் இவை போன்ற இன்னும் பல பூஜா திரவியங்களை கற்பக விருட்சம் ஒரு பக்கம் இருந்து வருணனுக்கு எடுத்து கொடுக்கின்றது. இன்னும் 5 வகை கனிகளை எடுத்து கொடுக்கின்றது. மா, பலா, வாழை என்ற முக்கணிகள். அதோடு 5 வகை கனிகள். அவை எலுமிச்சம்பழம், நாரத்தம்பழம், தமரத்தம்பழம், குளஞ்சிப்பழம், மாதுளம்பழம் என்பன. இதோடு பஞ்சாமிர்தங்களை கொடுக்கின்றது. அவை பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை என்ற 5ம் விதிப்படி சேர்க்கப்பெற்ற பஞ்சாமிர்தம். இவற்றோடு மேலே சொன்ன மாப்பலா, வாழை என்ற முக்கணிகளையும் கூட்டி அது பல பஞ்சாமிர்தம் எனப்படும். அதனையும் கொடுக்கின்றது. பஞ்ச கவ்யங்கள் என்று ஆகம விதிப்படி அமைக்கப்பெற்ற பஞ்சகவ்யம். அவை பால், தயிர், நெய், கோஜலம், கோமயம் என்ற இந்த 5ம் விகிதாச்சாரப்படி ஆகமத்தில் கூறிய விதிப்படி அமைக்கப்பட்ட பஞ்சகவ்யங்கள். இவற்றையெல்லாம் காமதேனு வழங்க அங்கையர்கண் அம்மையார் தலைவராகிய சோமசுந்தர கடவுளை வருணன் ஆகம முறைப்படி பூஜித்து சகஸ்ர நாமங்களால் துதித்து 1000 நாமங்களை சொல்லி துதித்து ஒவ்வொரு திருநாமத்திற்கும் பசிய ஒளி பொருந்திய முத்துக்களை சார்த்தி சகஸ்ரநாம அர்ச்சனையை முத்துக்களை கொண்டு செய்தான் வருணன். அர்ச்சனை செய்து எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருவடியிலே தொழுது பணிந்து நின்றான் வருணன். வருணன் செய்த அர்ச்சனைக்கு மகிழ்ந்தருளிய முதல் கடவுளும் நின்மல மூர்த்தியுமாகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான், வருணனே, நீ வேண்டியது யாது சொல்லுவாய் என்று வினவி அருளினார். வருணன் விரைவாக எம்பெருமானை பணிந்து எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றான். பெருமானே, இதுவரை எந்த வகையாலும் நீக்க முடியாத என்னுடைய இந்த கொடிய எனது வயிற்று நோய், சலோதரம் என்கின்ற பெரிய வயிற்று நோய் என்பது தங்களது பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடுவதற்கு அதன் அருகில் செல்லும் பொழுதே தீரப்பெற்றேன். வேதம் முதலிய கலைகளுக்கும் காக்ஷி முதலான பிரமாணங்களுக்கும் பிரம்மன் முதலிய தேவர்கள் செய்கின்ற ஆராய்ச்சிகளுக்கும் அகப்படாத ஒளி பிழம்பே, எம்பெருமானே, உன்னை சோதிப்பதற்கு நான் துணிந்தேனே. ஐயோ,
ஒரு நற்குணமும் இல்லாத, அறிவே இல்லாத என்னிடத்தில் என்ன நற்குணத்தைக் கண்டு என்னுடைய வயிற்று நோயை தாங்கள் தீர்த்து அருளினீர்கள்? என் வயிற்று நோயை தீர்ப்பதன் மூலம் தாங்கள் அடைந்த பலன்தான் என்ன? வேண்டுதல் வேண்டாமை, விருப்பு வெறுப்பு இவை இல்லாத பெருமானே, ஐயனே, அடியவர்கள் செய்யும் குற்றத்தையும் குணமாக கொண்டருளும் உன்னுடைய பெரும் கருணையை நான் அறிய முடியாமல் போய்விட்டேனே முன்பு. யாவர்க்கும் முதல்வனே, பொன் நகரத்தை உடைய இந்திரன் காலம் தாழ்ந்து உம்மை அர்ச்சனை செய்து மனத்தளர்வுடன் சித்திரை மாத சித்திரை நட்சத்திர அர்ச்சனையை காலதாமதமாக செய்ய நேர்ந்ததே என்று இந்திரன் மனத்தளர்வுடன் தன் நகரத்திற்கு வந்தான். அந்த சோர்வு பற்றி என்ன காரணம் என்று நான் கேட்டேன். அதற்கு இந்திரன் காலம் தாழ்ந்து சோமசுந்தர பெருமானை பூஜித்தேன் என்று சொன்னான். காலம் காத்திருந்து பூஜிக்கும் அளவு சோமசுந்தர கடவுளினுடைய பிரபாவங்கள் தான் என்ன என்று நான் கேட்டேன். அவரும் விடை சொன்னார். எனவே தங்களது திருவிளையாடலை நான் சோதிக்க நினைத்தேன். இவ்வாறெல்லாம் நடந்தாலும் தங்களது திருவருளினால் எனது நோய்க்கு இவையெல்லாம் மருந்தாகி முடிந்துவிட்டன. கங்கையையும் சந்திரனையும் சடைமுடியில் அணிந்த கிருபா சமுத்திரமே எனது வயிற்று நோயே இல்லாமல் ஆக்கியதோடு அனாதியே என்னோடு மாறுபட்டு நிற்கும் இரு வினைகளும் மல வலிமையும் கெடும்படி மோட்ச மார்க்கத்தையும் நான் இன்று அடைந்து விட்டேன். இனி வேறு எனக்கு வேண்டியது என்ன இருக்கின்றது? இனிமேலும் எனக்கு வேண்டிய மந்திரம் யாது, மணி யாது, ஔஷதம் யாது? உண்மையை உண்மையாக தெளிந்தவர்களுக்கு இப்புனிதமாகிய பொற்றாமரை தீர்த்தமே நோய்களை முற்றிலும் நீக்கவல்ல ஔஷதம் அல்லவா? மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று அருளிய ஸ்ரீ திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவார திருவாக்கு இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது. இவ்வாறெல்லாம் எம்பெருமானை பணிந்து போற்றிய மேற்கு திசை காவலனாகிய வருணன் எம்பெருமானிடம் மேலும் விண்ணப்பிக்கின்றான். பெருமானே, அடியேன் முன்பு அறிவே இல்லாமல் செய்த 2 குற்றங்களும் தீரும் வண்ணம் அந்த குற்றங்களை பொறுத்து கிருபை செய்வாய் என்று பல முறையும் துதித்து பணிந்து அளவில்லாத அழிவில்லாத மகிழ்ச்சி ஓங்கும்படி சிறிது வரங்களையும் எம்பெருமானிடம் வேண்டி பெற்று தன்னுடைய நகரத்திற்குச் சென்றான் வருணன். வருணன் செய்த அந்த 2 அபராதம் என்பது முன்பு மதுரையை அழிக்க கடலை ஏவியது, இரண்டாவது மீண்டும் மேகங்களை ஏவியது. இந்த 2 குற்றங்களையும் பொறுத்தருளும்படி சோமசுந்தர பெருமானிடம் வேண்டி வரங்களையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வருணன் தன்னுடைய நகரத்திற்கு திரும்பினான். வலிமை பொருந்திய வருணன் விடுத்த 7 மேகங்களையும் விலக்குவதற்காக சோமசுந்தர பெருமானுடைய மின்னல் போல விளங்கும் ஜடையில் தங்கியிருந்த புஷ்கலாவர்தம் முதலான 4 மேகங்களும் மலை போல மேலே ஏறி 4 கூடங்களாக கூடுவதனால் மதுரையாகிய பழைய நகரம் அன்று முதல் நான்மாடக் கூடல் என்ற திருநாமத்தை உடையதாக ஆயிற்று. எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிய தேவாரம் உம்பரும் நாகருலகம் தானும் ஒலிகடல் சூழ்ந்த உலகத்தோறும் அம்புத நாள்களா நீடும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே என்று அருளியிருக்கின்றார். 4 மேகங்களும் எம்பெருமான் ஏவிய 4 மேகங்களும் 4 மாடங்களாகி வருணன் விடுத்த 7 மேகங்கள் பொழிந்த மலைகளையும் தடுத்த இடம் அதற்கு சாட்சியாக இன்றும் மாடக்குளக்கீழ் மதுரை என்று ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த ஊர் மதுரைக்கு மேற்கே இருக்கின்றது. இந்த இடத்திலே ஒரு பெரிய குளம் இன்றும் இருக்கின்றது. இந்த மாடக்குளம் பெருகினால் மதுரை பாழ் என்ற ஒரு பழமொழியும் மதுரையிலே வழங்கி வருகின்றது. அது ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் நிகழ்த்திய நான்மாடக் கூடலான திருவிளையாடலுக்கு சாட்சியாக இன்றும் விளங்குகின்றது. இவ்வாறு நான்மாடக் கூடலான படலம் என்கின்ற இந்த 19வது படலத்தை 19வது திருவிளையாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் 26 திருப்பாடல்களில் நமக்கு விளக்கி அருளியிருக்கின்றார். தொடர்ந்து 20வது படலமான எல்லாம் வல்ல சித்தரான படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.